தற்போது கூவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சொகுசு விடுதி பகுதியில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகள் நேரில் இதுவரை அழைக்கவில்லை. அடுத்த கட்டம் ஜனநாயக முறைப்படி மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கவர்னரிடத்திலே மனு செய்திருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து நாளை நிச்சயமாக கூப்பிடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அதிமுக புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடரும். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் கேட்டப்ப ஓ பன்னீர்செல்வம் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினத்தில் ஆதரவு கேட்க போவதாக சொன்னார்கள். அவர்கள் ஆதரவு கேட்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படை உரிமையில் அவருக்கு தகுதி இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் வந்து எங்ககிட்ட ஆதரவு கேட்கக்கூடிய தகுதி ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. காரணம், நாங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அழைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், எனது சொந்த பணி காரணமாக நான் ராஜினாமா செய்கிறேன், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர்தான் முன்மொழிகிறார். முன்மொழிகின்ற பட்சத்தில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டோம். 2 நாள் கழித்து போய் திமுகவோட கூட்டணி வச்சு நான் தப்பாக செஞ்சிட்டேன், எனக்கு இது தவறான முடிவு, அந்த முடிவை பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னால் இது எனக்கு புரியலை. முதலமைச்சர் இங்கே வருகின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் எதிர்ப்புகளை காட்டுவீங்களா? நிச்சயமா நடக்கத்தானே செய்யும். பிஜேபி இயக்குது, டிஎம்கே இயக்குது, எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்காரு. அவருடைய பேசிக் குவாலிட்டி, நான் அவர் மாவட்டத்துக்காரரு, அவர் பேசிக்காவே நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். கட்சியை பிளவுபட்ட நேரத்தில் 89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுக பிளவுபட்டு அம்மா அணியாகவும் ஜானகி அணியாகவும் பிரிகிறார்கள். பிரிகின்ற பொழுது எனது தந்தை தங்கவேல் சேவல் அணியில் அம்மா அணியில் ஒன்றிய செயலாளர், இவர் ஜானகி அணியிலிருந்து நிர்மலா கேண்டிடேட், அப்போ நடிகை நிர்மலாவுக்கு பவர் ஏஜெண்டா வர்றாரு. பவர் ஏஜென்ட். அன்னைக்கு அம்மா தோத்திருந்தா அதிமுகவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அன்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் அம்மா பக்கம் இருந்து அன்று போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்றதின் காரணமாக, முதல் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பெண்ணாக வந்ததின் காரணமாக இன்று அதிமுக தொடர்ந்து 34 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு உண்டு. அந்த துரோகத்தை செய்தவர் தான் இந்த பன்னீர்செல்வம். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்க தேனி மாவட்டம் முழுக்க அம்மா ஆதரவு தெரிவித்தார்கள். 3 முறை முதலமைச்சராக்கினார்கள். இந்த 3 முறை முதலமைச்சராக்கியதற்கு கருணாநிதி கட்சியோடு கூட்டணி வைத்து இந்த அதிமுகவை உடைக்க வருகின்ற பொழுது அதிமுக தொண்டன் உட்பட கோடிக்கணக்கான தொண்டன் உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அதிமுகவை உடைக்க விட மாட்டோம், துரோகி பன்னீர்செல்வத்திற்கு துணை போக மாட்டோம், நிச்சயமாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவார்கள். அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து நீங்க எப்படி எல்லாருமே எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லல, அன்னைக்கு நான் சொல்றேன் 89 எதிர்ப்பு. அதற்கு பிறகு கட்சியில வர்றாரு இன்னொரு ராசி சார், அவர்கிட்ட 89 வர்ற கட்சியை பிரிக்கிறாருல, அன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாரு, வந்துடுறாரு, அப்புறம் நம்ம பக்கம் சேர்ந்துடுறாரு, சேர்ந்து அம்மாவோட வர்றாரு, சேடை வெட்டி முத்தியாவை பழக்க வைக்கிறாரு. ரைட்டா? முதல்ல செல்வேந்திரன் மூலியமாக தான் இளைஞரணி மாவட்ட செயலாளர் வாங்குறாரு. அந்த செல்வேந்திரனை தாசா பண்ணி இளைஞரணி மாவட்ட செயலாளர் வாங்குறாரு. அந்த செல்வேந்திரன் இன்னைக்கு எங்க கட்சியில் இல்லை, இவர் இருக்காரு. அதுக்கு பிறகு சேடவெட்டி முத்தியாவை தாசா பண்ணி நகர்மன்ற தலைவர் சீட்டு வாங்குறாரு. அந்த சேடவெட்டி முத்தியா இன்னைக்கு எங்கிட்ட இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபோது இவரை அடையாளம் கண்டு சின்னம்மாவிடம் அறிமுகம் செய்கின்ற பொழுது முதலமைச்சர் நிலைக்கு கொண்டு சென்ற அண்ணனும் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிலை. இதையெல்லாம் மறந்து இன்னைக்கு சுய நலத்திற்காக
ஏதோ முதலமைச்சர் பதவி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுவதை எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.